அதெல்லாம் எப்பவுமே எதுவுமே தொடாது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கற்றாழை ஜெயநீர் தயாரிக்கிறோம். இது வந்து கடுக்காய் போட்டு ஜெயநீர் எடுப்பாங்க. அது ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு சுண்ணத்தை வச்சு நம்ம வந்து கற்றாழை ஜெயநீர் நம்ம ரெடி பண்ணுறோம் வந்துட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வங்கம், கருவங்கம் வந்து இந்த கருவங்கம். இதை வந்து சுத்தி செய்கிறதுக்கு நம்ம இந்த ஜெயநீரை வச்சு பயன்படுத்திக்கலாம். ஒன்று பற்பம் செந்தூரங்கள் வந்து ஜெயநீரை விட்டு இரவு வந்து குரு மருந்தோட நம்ம கற்றாழை நம்ம போட்டு வச்சுருந்தோம். இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இது புளிய வேண்டியதில்லை, தோல் சீவ வேண்டியதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தோல் சக்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நீர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் வந்து வைத்தியர்கள் முறை. இப்போ நார்மலாக எல்லோரும் பார்த்திங்கன்னா தோலை சீவி 7 முறை சுற்றி கழுவி மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. அதை விட இது வந்து வைத்தியர்கள் ரகசியமாக வச்சுருந்தது. இது இப்போ இந்த முறையில் நம்ம பண்ணும்பொழுது கற்றாழையோட அந்த முழு சத்து இதில் நம்ம கிடைக்கும். அதில் வந்து அந்த முழு சத்து கிடைக்காது வந்துட்டு. இது வந்து குமரி நீர்னு சொல்லுவாங்க.